ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1807 பகுதி. அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் அருளிய 6 பிரபந்தங்களுள் ஒன்றான பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 9ஆம் திருமொழி, அதன் முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க வேண்டும். இந்த 9ஆம் திருமொழியும் சரி, இதற்கு முந்தைய 8ஆம் திருமொழியும் சரி, திருமாலிருஞ்சோலைமலை என்னும் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்வதற்காக அருளினார் திருமங்கை ஆழ்வார். இந்த 9ஆம் திருமொழியின் முதல் பாசுரத்தை இப்போது பார்க்கலாம். பிரிவாற்றாமல் தலைவனை நாடிச் சென்ற தலைவியின் நிலையை குறித்து தாய் இறங்கி கூறிய பாசுரம் இது. பிரிவாற்றாமல் தலைவனை நாடிச் சென்ற தலைவியின் நிலையை குறித்து தாய் இறங்கி கூறிய பாசுரம் இது. ஏற்கனவே முன்னுரையிலே நாம் அனுபவித்தோம். ஆழ்வார் தமக்கு பரமபதம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி இந்த திருமாலிருஞ்சோலைமலை அழகனை பார்த்து அந்த அழகிலே மயங்கி தன் நிலை இழந்து விட்டார். பெண் பாவனை ஏற்றுவிட்டார். பெண்பாவனை ஏற்று பரகால நாயகியாக கூட ஒன்றும் பேச முடியாமலே வேற்றுவாயால் பேசுவதற்காக தன் தாய் சொல்லும் பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம். கோவலனான திருமாலிருஞ்சோலை நாயகனை தலைவி கூடுவாளோ என்று தாய் எண்ணி பார்க்கிறார் இந்த பாடலிலே. உலகங்களையெல்லாம் படைத்தவன் இந்த பெருமான் என்கிறார். மூவரில் முன்முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேர் இடை கூடுங்கொலோ. மூவரில் முன்முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேர் இடை கூடும் கொலோ. கொடியேர் இடை என்றால் வஞ்சிக் கொடி போன்ற இடையை உள்ள என் மகள் அந்த கோவலர் கோவிந்தனை கூடுவாளோ? திருமாலிருஞ்சோலை மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அழகன் அந்த கோவலர் கோவிந்தன் தான் என்று சொல்லுகிறார். மூவரில் முன்முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை, 3 மூர்த்திகளுக்குள் தலைவனாய் அலைகள் ஒலிக்கும் திருப்பார் கடலுள் கண் வளர்ந்த அருளியவனாய் முழங்கார் கடலுள் கிடந்து உந்தித்தாமரையிலே பார்க்கடலில் கிடக்கும் பரந்தாமனின் உந்தித்தாமரையிலே உலகை படைத்து ஊழிக்காலத்தில் உந்தித்தாமரையிலே பிரம்மனை படைத்தான். பிரம்மன் மற்ற உலகங்களை எல்லாம் படைத்தான். அதனாலே இவன் எம்பெருமானே உலகை படைத்ததாகத்தான் பொருள். ஊழிக்காலத்திலே பிரளய காலத்திலே இந்த உலகை காப்பதற்காக அவையெல்லாம் நீரிலே மூழ்கி விடாதபடி எல்லாவற்றையும் உண்டு தன் வயிற்றிலே வைத்திருந்து பிறகு அந்த பொருள்களை எல்லாம் வெளிநாடு காண்பதற்காக வெளிப்படுத்திய நித்திய சூரிகள் தலைவனாய் திருமாலிரும் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை, திருமாலிருஞ்சோலையிலே நிலையாக நிற்பவன் இடையர் தலைவனுமான இடையவர் தலைவனாக தன்னை கோவிந்தாபிஷேகம் செய்து கொண்ட எம்பெருமானை கொடியார் இடை கூடுங்கொலோ, வஞ்சி கொடி போன்ற இடையுடைய என் மகள் தழுவிக்கொள்ளும் வாய்ப்பினை பெறுவாளோ என்று கூறுகிறாள் இந்த திருத்தாயார், பரகால நாயகியினுடைய திருத்தாயார். மூவரில் முன்முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேரிடை கூடும் கொலோ என்பதுதான் இன்றைய இந்த பாசுரம் சொல்லக்கூடிய நேரடியான பொருள்.
மும்மூர்த்திகளுள் முக்கியமானவனும் அலைகள் ஒலிக்கும் பார்க்கடலிலே திருக்கண் வளர்ந்தருளி திருநாபியிலே மலர்கின்ற தாமரையில் உலகை படைத்து பிரளய காலத்தில் திருவயிற்றில் வைத்து நோக்கி பிறகு வெளிப்படுத்தியவனும் நித்திய சூரிகளுக்கு நாதனும் திருமாலிருஞ்சோலைமலையில் நிற்பவனுமான கோபால கிருஷ்ணனான கோவிந்தனை வஞ்சிக்கொடி போன்ற இடையுடைய என் மகள் அணையப் பெறுவாளோ? படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் தலைவர்கள் என்றும் மும்மூர்த்திகள் என்றும் சொல்லப்படுகின்ற அரி, அயன், அரண் என்னும் இவர்களுள் முழு முதல் கடவுளாய் திருப்பார்கடலிலே பிரம்மன் முதலியோருடைய கூக்குரல் கேட்கும்படி வந்து திருக்கண் வளர்ந்தருளி அழகான திருநாபி கமலத்திலே நான்முகன் வழியாக உலகங்களை உண்டாக்கி பின்னர் பிரளயம் வந்தபோது வயிற்றிலே எடுத்து வைத்து காத்து அப்படியே அவை உள்ளே கடந்து நெருக்கப்பட வேண்டாதபடியாக வெளிநாடு காண புறப்பட விட்டு இப்படிப்பட்ட காத்தலையே தொழிலாக கொண்டிருக்கிற எம்பெருமான் நித்திய சூரிகளுக்கு நாதனாயிருக்கும் இருப்பை விட்டு திருமாலிருஞ்சோலையிலே வந்து கிருஷ்ணாவதார அழகுடன் எளிமையை வெளியிட்டு கொண்டு வந்து நிற்கிறான். அவனோடு கூட வேண்டும் என்று என் மகளான பரகால நாயகி விரும்புகின்றாள். இந்த விருப்பம் பயன்பெறுமா அல்லது ஆசைப்பட்டிருக்கும் இது மட்டும்தானா, இப்படியே ஆசைப்பட்டு கொண்டிரே இருக்க வேண்டியதுதானா என்று கவலைப்படுகிறாள் பரகால ஜனனி, அதாவது பரகால நாயகியின் தாய். திருமாலிருஞ்சோலை அழகரோடே கூடும்படியான பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஆழ்வார் கவலைப்படுதல் இந்த திருமொழிக்கு பரம தாத்பரியம். அழகரை கூடுவது, ஆழ்வார் அழகரை கூடுவது என்பது பரமபதம் செல்வதுதான், இறைவனை அடைவதுதான், அவன் பாதார விந்தங்களிலே சேர்வதுதான். அந்த பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்பதைத்தான் உள்ளுரையாக இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது. மூவரில் முன்முதல்வன், இதற்கு மற்றொரு பொருளும் சொல்வார்கள். எம்பெருமானை தனியே வைத்துவிட்டு இந்திரனை கூட்டி மற்றவர்களுடன் இந்திரனை கூட்டி, இந்திரன், பிரம்மன், சிவன் மூன்றையும் கூட்டி மூவராக்கி அந்த மூவர்களை காட்டிலும் முழுமுதல் கடவுளாய் இருப்பவன் எம்பெருமான் நாராயணன் என்றும் பொருள் சொல்வார்கள். எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. மூவரில் முன்முதல்வன் பிரம்மன், ருத்ரன், இந்திரன் என்ற மூவருக்கும் முதன்மையானவன். பெரியவாச்சான் பிள்ளையும் இந்த கருத்தைத்தான் சொல்லுகிறார். அல்லது மும்மூர்த்திகளுள் தான் முதல்வன் என்றும் பொருள் செய்து கொள்ளலாம். முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து, முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை. அலை பொங்குதலாலே பெரிய ஒளியை உடைய திருப்பார்கடல், பெரிய ஒலியை, சத்தம் வரும் இல்லையா, பெருத்த ஒலி, அந்த ஒலியை உடைய திருப்பார்கடலிலே பிரம்மன் முதலியோர் கூக்குரல் கேட்கும்படி வந்து கண் வளர்ந்தருளி அழகிய உந்தி தாமரையிலே உலகப் படைத்து பின் ஊழி வெள்ளம் வந்தபோது வயிற்றிலே எடுத்து வைத்து காத்து தன் வயிற்றிலே உள்ளே கடந்து நெருக்கப்பட்டு வருந்துதல் கூடாது என்பதற்காக அவற்றையெல்லாம் வெளிநாடு காண உமிழ்ந்து இப்படி குளிர நோக்குகின்ற அயர்வு அரும் அமரர்கள் அதிபதியை என்று நம்மாழ்வார் சொன்னது போல திருமாலிருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடியேறிடை கூடுங்கொலோ என்ற அடுத்த வரி. இரண்டு செல்வங்களுக்கும் உடையானாயிருப்பவன் கண்ணனாய் அவதரித்து பசுக்களுக்கும் இடையர்களுக்கும் அந்த துன்பத்தை போக்கி கோவிந்தாபிஷேகம் செய்து கொண்ட எம்பெருமான் கண்ணனாம் அவதாரத்திற்கு பின் தோன்றியவராய் இடக்கைக்கும் வலக்கைக்கும் வேறுபாடு அறியாத செய்ய தகுந்தது எது, செய்யத்தகாதது எது என்பவற்றை பகுத்துணர அறியாத இந்த உலகத்தவருக்கும் காட்சி வழங்கி அருள் புரிவதற்காகவே தென் திருமலையிலே திருமாலிருஞ்சோலையிலே வந்து அருகிலேயே நிற்கிறான். அவனோடு தழுவி இன்புறுதலுக்கு ஏற்ற அழகினையுடைய என் மகள்
அவனை தவறாது தழுவும் வாய்ப்பினை பெறுவாளோ என்று கூறுகிறார் பரகால நாயகியின் தாய். அற்புதமான ஒரு பாசுரம். மூவரில் முன்முதல்வன் முழங்கு ஆர் கடலுள் கிடந்து பூவளர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டு உமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிருஞ்சோலை நின்ற கோவலர் கோவிந்தனை கொடி ஏறிடை கூடும் கொலோ என்று கேட்கிறாள் பரகால நாயகியின் தாய். இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப் பெருமான் அழகன் திருவடிகளே சரணம். கலிகன்றி கலியன் கொற்றேவல் பரகாலன் மங்கைவேந்தன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அபார கருணாசாகரர் அபயப்பிரதராஜர் ராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.